நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி காத்துனேன். வணக்கம், இது ரிவ்யூ பெட்டி. நான் பார்கோ கேசவன். மைக்கேல் படத்தோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நேற்றுக்கு ஏர்லி ஆக்சஸாக 22 ஏப்ரல் இந்த படத்தை ஐமேக்ஸில் பார்த்துட்டு வந்தேன். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோன்னே டிசைட் பண்ணிட்டேன் இந்த படத்தை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. இதே மாதிரி எனக்கு ஃபஸ்ட் ஹேண்டாக தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த படம் பார்க்கணுன்னு டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்பாங்கன்னு நம்புகிறேன். இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்றத பார்ப்போம். மைக்கேல் இதோட பேர்லேயே நமக்கு தெரியும், அந்த ட்ரெயிலர்லேயே நமக்கு தெரிஞ்சது தான். இது வந்து மைக்கேல் ஜாக்சனோட பயோபிக். இந்த படம் வந்து 1966 ஆரம்பித்து 1988 வரைக்கும் வந்து நடக்குது. எஸ்பெஷலி ஜாக்சன் 5 அப்படின்னு அவங்களோட குடும்பமே வந்து அவங்களோட அந்த பிரதர்ஸ், அந்த 5 பிரதர்ஸுமே சேர்ந்து வந்து பண்ணுற அந்த பேண்ட் வந்து ஜாக்சன் 5. அப்படி தன்னோட அந்த ஒரு ஸ்டீல் பிளான்ட்ல வேலை செய்கிற அவங்களோட அப்பா வந்து இந்த மாதிரி தன்னோட 5 பசங்களையுமே வந்து நல்லா பேண்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஜாக்சன் 5 அப்படின்னு ஒரு சின்ன சின்ன கிக்லேருந்து ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஜாக்சன் 5ன்னு தன்னோட ஃபேமிலி பேண்டுலேருந்து ஆரம்பிக்கிற மைக்கேல் ஜாக்சன் தனக்குன்னு ஒரு தனித்தன்மை வேணும், தனக்குன்னு தன்னோட தாட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் அப்படின்றதுக்காக அந்த ஜாக்சன் 5லேருந்து பிரிஞ்சு வந்து மைக்கேல் ஜாக்சனாக தன்னை எப்படி வந்து அந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திக்கிறாரு அப்படிங்கிற அந்த செக்மெண்ட் ஆஃப் இந்த பயோகிராஃபி தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் எப்படி இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஸ்பெஷலி இதில் சொல்ல வேண்டியது ஆப்வியஸ்லி மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னாலே பாட்டு, மியூசிக் அண்டு அந்த ஃபிலிம் மேக்கிங், இதுதான் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அது இந்த படத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த படத்தோட ஆக்டர் எஸ்பெஷலி மைக்கேல் ஜாக்சனாக கேஸ்ட் பண்ணப்பட்ட நபர் வந்து ஜாஃபர் ஜாக்சன் அப்படின்ட்டு மைக்கேல் ஜாக்சனோட அண்ணன் பையன் தான் அது. அப்படி இந்த பையன் வந்து இந்த ஜாஃபர் ஜாக்சன் வந்து அப்படியே மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இருந்தான் இந்த படத்தில். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட வந்து ஏதோ ஒரு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேஸ்டிங் மாதிரியே தோணலை. யாரா இது அப்போ அப்படியே இருக்கானே அச்சஸில் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தி வச்சது. ஸோ லுக்கு மட்டும் கிடையாது விஷயம், பட் அந்த ஒரு மேனரிசம் ஆகட்டும், அந்த இது வாய்ஸ் ஆகட்டும், அந்த பாடும்போது அந்த ஆக்டிங் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், எல்லாமே டாப் நாட்ச். இன்ஃபேக்ட் அந்த பையனுமே ஒரு சிங்கர் தான், பட் அவ்வளோ சூப்பராக இருந்தது அவனோட பர்ஃபார்மன்ஸு. டெஃபினெட்லி இந்த இயற்கான ஆஸ்கர் அந்த பையனுக்கு தான், இல்லை நோ டவுட்டு. ஏன்னா சூப்பராக பண்ணியிருந்தான். அப்போ ஜென்ரலாக வந்து நம்ம சொல்லுவோம் இந்த ஹாலிவுட் படத்துலலாம் நடிக்கிறதுக்கெலாம் பெருசாக ஸ்கோப் கிடையாது, சும்மா அவனுங்களை எமோஷனும் வராது அப்படி இப்படின்லாம். பட் இந்த படம் டோட்டலி வந்து ஒரு பிரமிப்பாக இருந்தது. ஆக்டிங் வைஸ் அந்த பையன் சூப்பராக வந்து அவனை போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க மைக்கேல் ஜாக்சன் மாதிரி. அண்ட் அந்த யங்கர் வெர்ஷனாக வர அந்த பையனும் சூப்பராக வந்து பண்ணியிருந்தான், அந்த ஒரு மாஸ்டர் ஆக்டர், குட்டி பையன் ஆக்டரு. ஸோ அந்த பையனுமே செமையாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தான். அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் காட்டக்கூடிய இந்த இளம் வயதில் வரக்கூடிய அந்த ஜாஃபர் ஜாக்சனுமே செம பெர்ஃபார்மன்ஸு. ஸோ இதை தாண்டி அடுத்து அப்படின்னு பார்த்தோன்னா மியூசிக்கு படத்தில் செமையாக இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி அந்த மெயினான அந்த சாங்ஸுங்கிறத தாண்டியும் மற்றபடியே வந்து படத்தை வந்து நல்லா லிஃப்ட் பண்ணியிருந்து நல்லா ஒரு எட்ஜில் உட்கார வைக்கிற மாதிரி அந்த எமோஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தது மியூசிக்கு. அந்த மியூசிக் தான் அந்த எமோஷன்ஸை மாற்றும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சூப்பராக வந்து அந்த எமோஷன்ஸுமே வந்து கொண்டு வந்தது. இது தவிர ஜென்ரலாக இந்த படத்தோட மற்ற கதை அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இது வந்து பட்டுச்சு. ஓகே, ஜாக்சன் 5லேருந்து மைக்கேல் ஜாக்சன் ஆனா அப்படின்ற விஷயம் நமக்கே தெரியும். பட் அதை கொண்டு போன விதமுமே வந்து மைக்கேல் ஜாக்சன் மேலே ஒரு சிம்பத்தியை கொண்டு வர மாதிரியான விஷயமும் இவ்வளோ இதுவாக இருந்திருக்கான்ல அப்படிங்கிற மாதிரியான காட்டுற விஷயமா தான் வந்து பட்டுச்சே தவிர ரொம்ப வந்து டீட்டெயிலாக வந்து இவங்க வந்து போவே இல்லை. எஸ்பெஷலி எந்த ஒரு கான்ட்ரவர்சியான விஷயமுமே டச் பண்ணலை, எதுவுமே வந்து இது பண்ணல. அண்டு பாதிலே வந்து திடீர்னு ஏதோ அப்ரப்டாக வந்து படம் முடிஞ்ச மாதிரி பட்டுது. இன்ஃபேக்ட் படம் முடிகிற இடத்துல ஹிஸ்டோரி கண்டினியூஸ்னு போட்டும்போது அவ்வளோதான், நான் முடிஞ்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி தேட்டர்லேயுமே நிறைய பேர் ஏதோ நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான ஒரு 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 எக்ஸ்பெக்டேஷன் தெரிஞ்சுது. திடீர்னு படம் அப்படியே முடிஞ்ச மாதிரி பட்டுது. ஸ்டோரி கண்டினியூஸ்னு போட்டோடனே அவ்வளோதானா, நிஜமாலே இவ்வளோதானா, இதை வரப்போதா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு ஃபீல் வந்துச்சு. அண்டு ஸ்டோரி போன விதமும் சரி, கொஞ்சம் ஒரு மாதிரி டல் மொமெண்ட்ஸ் படத்தில் உண்டு. பட் அட் த சேம் டைம் ஓகே, என்ன இன்னும் கொஞ்சம் ஏதாவது விறுவிறுப்பு பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி பட்டுச்சு. ஸோ கொஞ்சம் ஒரு டல் ஸ்க்ரீன் பிளேவாக தான் பட்டுச்சு. அதுக்கு முக்கியமான ரீசன் அவங்களோட ஃபேமிலியை தான் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மைக்கேல் ஜாக்சன் ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயே தான் நிறைய பேர் வந்து இதோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அப்படி இப்படின்றதுல இருந்திருக்காங்க. அதனால்
கொஞ்சம் ஃபேமிலி இமேஜை நல்லா காமிச்சுக்கணுங்கிறதுக்காக அப்படி பண்ணாங்களான்னு தெரியல. அவங்க அப்பாவை மட்டும் கொஞ்சம் வில்லன் மாதிரி காமிச்சு விட்டாங்க. பட் மற்றபடி வந்து கொஞ்சம் அப்படியே மேம்போக்காக தான் வந்து நம்ம தெரிஞ்ச விஷயத்தையே அப்படியே எடுத்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. பட் அதை தாண்டி அந்த படத்தில் நிறைய இன்ஸ்பிரேஷன் மூமெண்ட்ஸுமே வந்து சூப்பராக இருந்தது. ஒருத்தங்களை நம்ம எப்படி சின்ன வயசுலேயே வந்து அவங்களோட டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து என்கரேஜ் பண்ணணும். ஒருத்தங்களை வந்து அந்த மட்டம் தட்டுறதாகட்டும், இது பண்ணுறதாகட்டும், இதெல்லாம் நீ என்ன பண்ணுறதுன்றது அப்படின்ட்டு நம்மளாம் சின்ன வயசுலேருந்து கேட்டு வளர்ந்துருப்போம். இதெல்லாம் நம்ம கிடையாது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு தான், நமக்குலாம் அதெல்லாம் கிடையாது, நம்மளாம் படிக்கணும், படித்தாதான் அப்படிங்கிற மாதிரிலாம் எத்தனையோ வந்து கேள்விப்பட்டிருப்போம். நம்மளோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் என்ன, நம்மளோட ஹாபி என்ன, நமக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னே நம்மள பல பேருக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு லக்ஸரியே நமக்கு இருந்தது கிடையாது. அப்படி இருந்தபோது ஸோ அந்த மாதிரியான மொமெண்ட்ஸ்லாம் இதில் நிறைய உண்டு. ஒருத்தங்க புரிஞ்சுக்கிற விதம் என்ன என்ன எடுத்துக்கிறாங்கங்கிறத பொறுத்து தான். பட் அட்லீஸ்ட் எனக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பட்டுது. அவங்க அப்பா வந்து சின்ன வயசுலேயே அவனை வந்து என்கரேஜ் பண்ணுற விஷயமாகட்டும், என்கரேஜ்னா நம்ம ஊரில் அடிக்கிற மாதிரி தான் பெல்ட் ட்ரீட்மெண்ட்டு தான் அப்படின்ற அந்த படம் பார்க்கும்போது ஒரு இதுவாக இருக்கும். லைக் ஸ்பாய்லர் வேண்டாம். பட் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சின்ன வயசுலேயே அதே மாதிரி அவனுக்கு வேண்டிய சமயத்தில் சில முக்கியமான நபர்கள் பண்ண ஹெல்ப் ஆகட்டும். ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு கட்டத்துலேயும் மைக்கேல் ஜாக்சனை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போன விஷயங்கள் அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையவே வந்து நல்லா இருந்தது. பட் ஜென்ரலாக சொல்ல போனால் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படியே நல்ல ஐ மீன் ஆப்வியஸ்லி இந்த கான்ட்ரவர்சிக்குள்ளெல்லாம் போக விரும்பல. அது நல்லதாக கேட்டால் என்ன விஷயங்கிறதே எனக்கு தெரியாது, அந்த சைல்டு அபியூஸ் விஷயம். பட் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க டச் பண்ணல. அந்த கான்ட்ரவர்சியான எனி ஏரியாக்குள்ளேயுமே போகல. அண்ட் அவரோட மரணமுமே கூட வந்து ஒரு 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 இது தானே, லைக் என்ன நடந்ததுன்றது தெரியாத ஒரு விஷயம் தானே. ஸோ அந்த மாதிரி எங்கேயுமே அவங்க போகல. அப்படியே 88லேயே முடிச்சிட்டாங்க. ரொம்ப ஒரு இதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து படத்தை வந்து முடிச்சிட்டாங்க. அதனால தான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டாக வந்து இந்த படம் பட்டுச்சு. பட் மற்றபடி ஹேவிங் செட் ஆல் திஸ், இந்த படம் ஸ்டில் ஒர்த்தா தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு அப்படின்னா டெஃபினெட்லி ஒர்த்து. இந்த வந்து அப்படியே ஒரு இந்த கூஸ்பம்ப் வந்துடும் சில இடத்துலலாம். அந்த மியூசிக் வரும்போதெல்லாம் அப்படியே நம்மளே அறியாமல் அந்த ஒரு எமோஷன்ஸுக்குள்ளெல்லாம் நம்ம வந்து போயிடுவோம். அந்தளவுக்கு வந்து எனக்கு ரொம்பவே சூப்பராக பட்டுது. முடிஞ்சதுன்னா ஐமேக்ஸில் பாருங்கள். உங்கள் ஊரில் ஐமேக்ஸ் தேட்டர் இருக்குன்னா கண்டிப்பாக ஐமேக்ஸ் தேட்டரில் பாருங்கள். அப்படி இல்லைன்னா நல்ல சவுண்ட் சிஸ்டம் இருக்கிற ஒரு தேட்டரில் பாருங்கள். டெஃபினெட்லி என்ஜாய் பண்ணுவீங்க இந்த படம். தட்ஸ் அபவுட் மைக்கேல். அடுத்த ஒரு ரிவ்யூவில் சீக்கிரமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.